Look here, there and yonder, the world is full of wonder. For all the where and why, hows and the when, what, wheres, there's but one place worthy, Achala Bharati. There's but one place worthy, Achala Bharati. Children, our first Prime Minister, Chacha Nehru, had some interesting companions when he was imprisoned by the British. Do you want to know who they were? Come, listen to the story. Achala Vismaya Loka, an amazing world of limitless fun. Brought to you by Achala Bharati Trust. குழந்தைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம நம் இந்திய நாட்டின் ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய தலைவரை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அவர் வேற யாரும் இல்ல, நம்ம எல்லாரும் செல்லமா அழைக்கிற நம் நேரு மாமா அவர்கள்தான். அவர்தான் இந்திய நாட்டின் முதல் பிரதம மந்திரியும் கூட. அவரோட கதையை பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க போகலாம். குழந்தைகளா, நீங்க எல்லாரும் இந்த முழு ஊரடங்குல வீட்டிலேயே அமர்ந்து ரொம்பவுமே கவலையா இருப்பீங்க. சில பேருக்கு பள்ளிக்கூடம் போறதுக்கான வாய்ப்பும் இல்லாம இருக்கும். சில குழந்தைகளுக்கு தன்னுடைய நண்பர்களோட கூடி விளையாட கூட முடியாத ஒரு சூழ்நிலையாகவும் இப்ப இருக்குது. இன்னும் பல பேருக்கோ இந்த விடுமுறையில குடும்பத்தினருடன் சேர்ந்து ஒரு தூர தொலைவு பயணம் மேற்கொள்ளவும் முடியாதனால எல்லாருக்குமே யார பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் ஒரு வெறுப்பும் கோபமும் வருத்தமும் இருக்கு இல்லைங்களா? உங்க எல்லாருக்கும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். குழந்தைகளா, நம் இந்திய சுதந்திர போராட்டத்தின் பொழுது எத்தனையோ தேசிய தலைவர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டதனால ஆங்கிலேயர்களால் சிறை வைக்கப்பட்டார்கள். ஏதோ ஒரு நாள் 2 நாள் இல்ல, வருடக்கணக்காக. அந்த சமயத்துல அந்த வீரர் தேசிய தலைவர்கள் தங்களுடைய குடும்பத்தினரையும் தாங்கள் விரும்பிய வீட்டையும் விட்டுவிட்டு ரொம்ப தூரத்துல இருந்த அந்த சிறைச்சாலையில வருடக்கணக்குல தனிமையில அவங்களோட நேரத்தை செலவிட்டாங்க. இந்த முறையில நாம இன்னைக்கு மாமா நேரு அவர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தின் பொழுது தன் போராட்டத்திற்காக சிறைச்சாலையில் அவர் கழித்த நேரத்தினையும் பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். அத அவரோட சுயசரிதையில ரொம்ப மிகவும் அழகாக எழுதியிருக்காரு. சுயசரிதையா அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அனுபவங்களையே ஒரு எழுதுறதுதான் சுயசரிதை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பெரிய பிள்ளைங்களா ஆகும்போது மறக்காம நேரு மாமாவோட சுயசரிதைய படிக்க மறந்துடாதீங்க. அதுல நம் இந்திய சுதந்திரத்தின் பற்றின நிறைய தகவல்கள் இருக்கு. இப்ப நாம நேரு மாமாவோட கடைக்கு போகலாம். நேரு மாமா அவர்கள் மத்த சுதந்திர
போராட்ட வீரர்கள் போலவே போராட்டத்துல கலந்து கொண்டதால நிறைய நாட்கள் சிறைச்சாலையில கழிக்க நேரிட்டது. சிறைச்சாலைனா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா குழந்தைங்களா? ஒரு சிறிய அறை. அங்க வெளியாட்கள் யாரும் உள்ளே வருவதற்கு அனுமதி கிடையாது. அதே போல சிறைச்சாலை உள்ள இருக்கிறவங்களுக்கும் வெளி உலகத்தை பத்தியோ என்ன நடக்குதுன்னு தெரியாமலே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில மாமா நேரு அவர்கள் தன்னுடைய சுயசரிதைய அந்த சிறைச்சாலையில எழுதுறாரு. அவர் சொல்றாரு, சிறைச்சாலையில தான் இருக்கும் பொழுது ரொம்ப கோவப்பட்டதாகவும் தனிமையாக உணர்ந்ததாகவும், யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் கோபம் அவ்வளோ வந்துதான் நேரு மாமாவிற்கு. இன்னும் சொல்ல போனா ஆங்கிலேயர்களை நினைச்சு நினைச்சு அவர் கோவப்பட்டாராம். என்னோட தாயகத்திலேயே என்ன சிறைய வச்சிருக்கீங்களே அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நேரு மாமா சிறைச்சாலையில இருக்கும் பொழுது அவரை பார்க்கறதுக்கு அவரோட குடும்பத்தினருக்கு அனுமதி அளிக்கப்பட்டதாம். அவருக்கு மட்டும் இல்ல, சிறைச்சாலையில இருக்கிற எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட நாள்ல அவர்களோட குடும்பத்தினர் சிறிது நேரம் அவரோட நேரம் செலவழிக்கலாம். அப்படி ஒரு சூழ்நிலையில நேரு மாமாவோட தங்கை அவரோட குழந்தைய நேருவை பார்க்கறதுக்காக கூட்டிட்டு வந்தாங்களாம். அந்த குழந்தை நேருஜிய பார்த்த உடனே அவரோட தோல்ல ஏறிண்டு உயரமா விளையாடினாங்களாம். அது பார்த்த உடனேயே நேரு மாமாவுக்கு கண்ணெல்லாம் தண்ணி விட்டு ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலைக்கு அவர் தள்ளப்பட்டாராம். அவர் எப்படி உணர்ந்தாருன்னா, மனித வாடையே இல்லாம ஒரு மனுஷன் வாழும்போது திடீர்னு அவர் மனுஷால பார்க்கும்பொழுது எப்படி சந்தோஷம் வரும், அந்த மாதிரி இருந்துதான். இப்ப நேரு மாமா அவரோட சிறை சாலையில இருக்கிற அந்த அவரோட சிறை அறையில ரொம்ப தனிமையா உணர ஆரம்பிச்சாருன்னு சொல்ல இல்லைங்களா? பின்பு அவர் என்ன பண்ணாராம், தன்னுடைய சுற்றுப்புறத்தை உற்று நோக்க ஆரம்பிச்சாராம். சுற்றுப்புறத்தை உற்று நோக்கிறதா அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? சுத்தி முத்தி அவரோட சிறை அறைய பார்க்க ஆரம்பிச்சாராம். பார்க்கும்போதுதான் தெரிஞ்சுதான் அவரு சுத்தி நிறைய குளவிகள், தேனீக்கள், ஏன் வௌவால்கள் கூட இருந்ததாம். அதெல்லாம் பார்த்துட்டே அவர் அமைதியா உட்கார்ந்துண்டு படிக்கவும் எழுதவும் ஆரம்பிச்சாராம். இன்னும் சொல்ல போனா அவர் சிறைச்சாலையில இருக்கும் பொழுதுதான் அதிகப்படியான புத்தகங்களை எழுதினாரு. சில நேரங்கள்ல அவர் படுத்திருக்கும் பொழுதோ இல்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுதோ சில அணில்கள் அவரை ஒரு மரமாகவோ இல்ல ஒரு பாறையாகவோ நினைச்சு அவர் மேல துள்ளி குதிச்சு விளையாடுமா. அவரு கொஞ்சம் நகர்ந்தார் அப்படின்னா பயந்து போய் அந்த அணில்கள் எல்லாம் அச்சோ இது மரம் இல்லப்பா, இது யாரோ அப்படின்னு நினைச்சு பயந்து ஓடுமா. மேலும் நேரு மாமா அவரோட சிறை அறையில இருந்த பொழுது ஒரு சிறு மைனாக்கள் அங்க கூடு கட்டித்தான். அந்த மைனா குஞ்சுகளுக்கு இவர் தனக்கு கொடுக்கப்படும் உணவினையும் பகிர்ந்து கொடுத்தாராம். ஒரு நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சா, வளர்ந்த மைனாக்கள் இவர் சாப்பாடு கொடுக்கறதுக்கு தாமதமாகும் பொழுது கீச் மூச்சுன்னு கத்தி உரிமையோட எங்க சாப்பாடு இன்னும் வரல அப்படின்னு எழுப்புற மாதிரி சத்தம் போடுமா. மேலும் அவரோட புத்தகத்துல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் அவர் எழுதியிருக்காரு. என்னன்னு கேக்குறீங்களா? அவர் சிறைச்சாலையில இருக்கும் பொழுது ஒரு குட்டி குரங்கு அந்த சிறைச்சாலையோட மதில் சுவர்ல ஏறி உள்ள விழுந்துட்டான். அப்ப சிறைச்சாலைக்குள்ள நிறைய சிறை கைதிகள் இருப்பாங்க, போலீஸ்காரர்கள் இருப்பாங்க. இப்படி இவங்களெல்லாம் பார்த்து அது மிரண்டு போயிடப்போ என்ன பண்ணினாங்களாம், அவங்க ஒரு கயிறை எடுத்து அந்த குட்டி குரங்க கட்டி போட்டுட்டாங்களாம். கொஞ்ச நாள் சென்று அதோட அந்த குட்டி குரங்கோட தாயார் தகப்பனார், தாய் குரங்கு தந்தை குரங்கு ரெண்டும் எங்கடா குட்டிய காணோன்னு தேடி மதில் சுவர் மேல ஏறி பார்த்தா குட்டி குரங்க அங்க ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சிருந்தாங்களாம். உடனே அந்த அம்மா குரங்கு என்ன பண்ணித்தான், எதை பத்தியும் யோசிக்கவே இல்லையா,
நம்மளை யாராவது தாக்குவாங்களா அப்படின்லாம் பார்க்காம வேகமா உள்ள வந்து அந்த குட்டி குரங்க இழுத்து கூட்டிட்டு போக முயற்சி பண்ணித்தான். பெரிய குரங்க பார்த்த உடனே உள்ள இருந்த மத்த சிறை கைதிகள் எல்லாம் பயந்து ஓட, அந்த சந்தர்ப்பத்தை தங்களுக்கு சாதகமா எடுத்துட்ட அந்த தாய் தந்தை குரங்கள் குட்டி குரங்கை எடுத்து கூட்டிக்கிட்டு எங்கேயோ மறைஞ்சு போயிடுச்சான். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் குழந்தைகளே, நம்ம எல்லாரும் வளர்ப்பு பிராணியா நாயோ பூனையோ வளர்ப்போம். ஆனா நேரு மாமா தன்னுடைய சிறை அறையில ஒரு சிறிய தேலை அவரோட வளர்ப்பு பிராணியா வளர்ந்து வந்தார் அப்படின்னா எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா? அந்த தேல் குட்டிக்கு அவர் அங்க கிடைக்கிற ஈக்களையோ சிறு சிறு பூச்சிகளையுமே உணவா கொடுத்துட்டு வந்தாராம். இப்ப யோசிச்சு பாருங்க குழந்தைங்களே, நேரு மாமா அந்த சிறை அறையில எவ்வளவு தனிமைய உணர்ந்திருப்பார் அப்படின்னு. அவரு மட்டும் இல்ல, நம் இந்திய நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்காக பங்கேற்ற நிறைய சுதந்திர போராட்ட வீரர்களும் இந்த மாதிரியான தனிமையையும் அனுபவிச்சுதான் அவர்களோட சந்தோஷத்தை எல்லாம் நமக்காக கொடுத்து நமக்கு ஆங்கிலேயர்கள் கையிலிருந்து நம்மளுக்கு விடுவித்து நம் இந்திய சுதந்திர காற்றை சுவாசிக்க அவர்கள் செய்த தியாகம் மிகவும் பெரும் தியாகமாகும். குழந்தைகளா, இந்த முழு ஊரடங்கு காலங்கள்ல நம்ம செய்திகளில அரிய வகை பறவைகளையும் விலங்குகளும் அங்கங்க தென்படுவத நாம கேட்டிருப்போம். இன்னும் ஒன்னும் கெட்டு போகல, இன்னும் நேரம் நமக்கு முடிந்து போகல குழந்தைகளா. நம்ம சுற்றி நடக்கிற நிறைய விஷயங்களை நாம பொறுமையா கேட்போம், நாம் இயற்கையை ரசிப்போம். அப்ப நேரு மாமா பார்த்த மாதிரி நமக்கும் ஒரு சிறிய பறவையோ குட்டி அணிலோ நமக்கு நண்பர்களாக ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். அத நம்ம செய்யலாமா? நீங்க பாருங்க, பார்த்துட்டு கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க. உங்களோட அந்த புதிய முயற்சிய கேட்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். That was such an interesting story, isn't it? Please write in your comments in the comment section. And don't forget to inform your friends also. Bye.